இருக்கீங்களா? ஆனா சொல்லுங்க இருக்கேன். நிச்சயமா இன்னைக்கு சொன்னது அதான் உண்மை. 2:30 மணிக்கு சுந்தரன் லைவ்ல வர போறாரு. ஸோ நிறைய சுவாரஸ்யங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த கடந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த ஒரு பிளேயர், இந்த ஒரு பிளேயர், நிறைய ட்விஸ்டுகள் பார்த்தோம். ஸோ நம்மளோட நோக்கமே 1 கோடி கிட்ட முதலீடு பண்ணி இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்டை சக்சஸா முடிக்கணும்னா சில விஷயங்கள் வரதான் அதெல்லாம் கடந்து எப்படி இந்த டோர்னமெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறோம். பர்டிகுலர்லி குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல். ஸோ அதுக்கான ட்விஸ்ட் எல்லாம் இன்னைக்கு 2 மணிக்கு இருக்கு. ஆஹா, அந்த நேரத்தில் ஒரு 6 வந்தவருக்கு வரவேற்பே. முதல் பால் 6. டீசன்ட் ஸ்டோக் வெல் பேட் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. கண்டிப்பாக 6 அடிச்சனே ஒரு சிங்கிள் குட் கிரிக்கெட். ஸோ முதல் இன்னிங்ஸு 2வது மேட்ச்சில் யார் யார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபிசி திருவிடந்தை வர்சஸ் என்விஎஸ்எஸ் முட்டுக்காடு கரிகாட்டுக்குப்பம். இவங்க 2 பேர் கிடையாது தான் வந்து மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் முதல் இன்னிங்ஸில் கமெண்ட்டில் நான் அருண் வந்திருக்கிறேன். கத்திர பேர் தெரிஞ்சிருக்கோம் இவன் நான். அட் பால். ஓ சம பிக்கு எக்ஸ்ட்ரா கவர்ல போயிடுச்சுப்பா ஃபைனலி. பால் பவுண்டரி. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். நல்ல கம்பேக். பேட்டர் வந்து கொஞ்சம் லென்த்தில் வரும்னு எதிர்பார்த்தாரு போல. பட் ஆனால் கால் திசையில் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வெல்கம் டாட் பால். நல்ல பால் சீரியஸ்லி. வணக்கம் ப்ரோ. வணக்கம். பேச மாட்டீங்களா? பேச மாட்டாராம். ஃபுல் டாஸ் பா. மறுபடியும் லென்த்தை மறுபடியும் மிஸ் பண்ணுறாரு. ஆனால் 6 தான் கண்டினியூவாக மாற்றி வந்துகிட்டு இருக்குது. மாற்றி பவுண்டரி ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்ன ஸ்டார்டிங்லேருந்து இப்படி போயிது. ஆஹா மறுபடியும் நல்ல டிஃபென்சிவ் அங்க. பேட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். பேட்ல தான் பண்ணணும். நீங்க காலை பிடிச்சி எதுவும் பண்ணக்கூடாது. முதல் ஓவர் முடிவில் 17 ரன் ஆன் த போர்ட். பாசிட்டிவ் ஸ்டார்ட். சீரியஸ்லிப்பா நல்ல ஸ்டார்ட். முதல் ஓவரே நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது, அட்டகாசமா இருக்குது. தரமான அடியும் கூட. மாற்றி நல்லா பவுண்டரிஸும் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த பவுலராக எம்எஸ்டி சுரேந்தர் போலிங் போட வந்திருக்கா. அப்படி வேறே பயங்கரமாக இருக்குப்பா. எம்எஸ் ஃபேன்ன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ டீசெண்டாக முடிச்சு கொடுப்பாரா இந்த ஓவரை அப்படின்றதான் பார்க்கணும். ஒருத்தர் இருந்து பார்ப்போம். முதல் ஓவர்லேயே 17 ரன் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த ஓவர் முடிஞ்ச அளவுக்கு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணணும். செம பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் டிபிசி. பட் இருந்தாலும் என்விஎஸ்எஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுங்க. இந்த ஓவரில் ஒரு விக்கெட் இல்லை டாட் பால் மாற்றி போடணும். ஷார்ட் ஹைட்டு செம்ம சேவ். ஆனா சீரியஸ்லி செம்ம சேவ். அண்ணன் கேட்சுக்கு தான் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் கடைசியா செம்ம சேவ். சீரியஸ்லி உண்மையிலே நல்ல சேவ்ப்பா. அண்ணன் வந்து 1 ஹேண்ட்ல கடைசியா வந்து அதை எடுத்துருந்துருப்பாரு. பட் கொஞ்சம் பால் வெளியே பவுன்ஸ் ஆனதுனால இதாயிடுச்சு. நல்ல சேவ்ண்ணா. சரியா பண்ணல. பின்னாடி பேக்கப் இருக்காங்களா? ஆமாம் இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அங்கே மண்ணில் பிச்சானா ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. பால் வேற எங்கேயா டிவியேட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு கேட்சுக்கான ஒரு விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் மாற்றி
இந்த ஃபீல்டில் விக்கெட்டுக்கான மூச்சு காத்து எங்கேயோ உழுதுப்பா. அதை விட்டு கொடுப்பாங்களா? மறுபடியும் நல்ல பால். எம்எஸ்டி சுரேந்தர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. சோஃபார் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஓவரில் ப்ரெஷர் போட்டால் கண்டிப்பாக இந்த ஓவரோட எண்டு, அப்படி இல்லாட்டி அடுத்த ஓவர் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக ஒரு விக்கெட் சான்ஸ் வரும். ஏன்னா இப்போ விளாண்டுக்கிட்டு இருக்க 3rd ரவுண்ட் இல்லையா, ஸோ அதனாலேயே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெஷர் இருக்கும். சூப்பர் வாலியா, குவிக் சிங்கிளே. ஓ பேட்டரை விடுங்க. அதோட என்னாச்சுன்னு பாருங்க. பேட்டருக்கு பின்னந்தலையில் அடிபட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜஸ்ட் வேகமாக போயிருங்க. யாராக இருந்தாலும் வேகமாக போய் பாருங்க. ஓகே, கூட 2 அப்படியே எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நல்ல விஷயம். அப்போனாண்டா இருந்தாலுமே வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் தான் ஒரு விஷயம். ஸோ நல்ல விஷயம், ஒரு நல்ல ஒரு விஷயம். பேட்டர் சேஃப், ஆர் யூ ஓகே? ஓகேம்மா. ஓகே, பேட்டரும் ஓகே. ஸோ நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேட்ச் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் நன்றி. பேட்டர் வந்து இதானோடனே உடனே ஓடி வந்து எல்லாமே பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி வீணு கேட்டவுடனே ஓடி வந்தீங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்க நீங்கள். அடுத்த பால். ஷாட்டு, பட் ஃப்ளாட்டாக போயிருக்கு. முதல் விக்கெட்டு விழுந்துருக்குதுப்பா டிபிசிக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த ஓவரில் ஏதோ ஒரு விக்கெட் வாய்ப்பு இருக்குதுன்னு. விழுந்திருக்குது. முதல் விக்கெட் விழுந்திருக்கு ஃபார் டிபிசி. ஓவரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல. ஏன்னா மேட்ச்சு அப்படின்ற ஒரு போயிட்டு இருக்கும்போது, நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பால் வந்தோடனே அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது பால் கொஞ்சம் டவுன்லேயே தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால அது ஒரு வைடு. ஸோ மறுபடியும் நீங்கள் போடணும் அந்த பாலை. எல்லாம் போய்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல. பட் அதை தொடர்ந்து ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ ஒரு சின்ன டவுன்ஃபால். பட் ஆனால் இருந்தாலும் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல. பட் ஆனால் டீப்ல ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் சீரியஸ்லி நல்ல ஷாட்பா. நல்ல டைமிங் பால்ல. நல்லா சர்ன்னு வச்சு பாரு. ஸோ சிங்கிள் அங்கே டீப்ல ஆள் காரணத்தினால. ஆனால் சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட். போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சா? பரவாயில்ல, இந்த வெயிலையுமே வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம். உன் முயற்சியை நான் பாராட்டுறேன். ஸோ 2 ஓவர் முடிவில் 21 ரன் ஆன் போர்டு. ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. போன ஓவர் ஒரு க்ரூஷியல் ஓவரா என்விஎஸ்எஸ்க்கு இருந்தது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி டெலிவரி பண்ணுவாங்களா இந்த ஓவரையும் அப்படின்றத பார்க்கணும். அஜித் உள்ளே வந்திருக்காரு. 2-3 ஓவர்லாம் டீசெண்டாக தான் போட்டிருக்காரு அப்படி மனுஷன் இந்த டோர்னமெண்ட்டில். ஒரு மேட்சோட க்ரூஷியல் ஸ்பெல் வேறு போட்டார்.
ஒரு ஓவர் முக்கியமான ஒரு ஓவராக இருந்தது அது. ஸோ தொடர்ந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ரெஷர் டிபிசி மேலே வந்து போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஓவருமே வந்து அது மாதிரி மாற்றி போடுவாரா அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ 3வது ஓவர் முதல் பால் நல்ல ஸ்லோ பாலியா முட்டி போட்டு மிட் விக்கெட்ல அடிக்கணும்னு முயற்சி, ஒரு ஸ்லாக் ஸ்வீப் மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் மாட்டலை. நல்ல ஐடியா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பாலு. ஷாட் அங்க ஐயோ அண்ணன் ரீச் ஆயிட்டாரு. பட் ஆனால் கடைசியில் பால் பிச் ஆகி வெளியே வந்துச்சு. ஸோ 2வது ரன் குயிக்கா ஓடி இருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். பட் மேபி அந்த ஒரு டைவ்னால வந்து பால் கையில் நிற்காம வெளியே வந்திருக்கும். ஸோ பேலன்ஸ் இல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராப் கேட்ச் அண்ட் 2 ரன் ஓடி கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் எஸ் பேட்டர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. இந்த பால் எப்படி ஆகிட்டேன் முதல் பால் தானடா அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரைட்டா ஒரு டீசென்டான ஒரு ஷாட், செக் ஷாட்டா இல்லாம இருந்த வரைக்கும் சந்தோஷம். அண்ட் ஒரு சிங்கிள் லாங் ஆன்ல. பரவாயில்லப்பா. இந்த ஓவர் இப்போதைக்கு பெரிய இம்பாக்ட் இல்ல டிபிசிக்கு. பட் அதனால என்விஎஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டா மறுபடியும் டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு மேட்ச். நல்ல ஷாட் டவுன் தி ட்ராக் வந்து நல்ல ஷாட். பட் லாங் ஆன்ல நல்ல ஃபீலிங் வாங்க மறுபடியும். டக்குன்னு பாலுக்கு ரியாக்ஷன் பண்ணி ஓடி வந்துட்டாரு. சீரியஸ் நல்ல ஸ்டாப் அகைன். அவ்வளோதான். இந்த ஓவருமே வந்து டீசெண்டான ஒரு ஓவரா போய்கிட்டு இருக்குது என்விஎஸ்எஸ்க்கு. பட் பவுண்டரிஸ் வேணும் டிபிசிக்கு. இப்பதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நல்லா பாலும் சொல்லிட்டு இருந்தேனே, என் வாய் சும்மா இல்லையோ என்னவோ தெரியல. பவுண்டரி வந்திருக்குது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். வெல்கம் பவுண்டரி. முடிவுல 31 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். புள்ளிங்களுக்கு வணக்கம் சொல்லவே இல்லை. வணக்கம். 3 ஓவர் முடிவுல 31 ரன் ஆன் போர்டு, 1 விக்கெட் லாஸ். 6 மூலமா ஓகே ஸ்கோர் போர்ட் ஸ்டில் மூவிங்ல இருக்கு. பட் ரன் ரேட்மே வந்து 10ல தான் இருக்குது. விக்கெட் எடுத்தாலும் ரன் ரேட்டும் ஸ்கோர் போர்டு மூவிங்ல இருக்கிறதுனால டிபிசிக்கு ஒரு நல்ல விஷயம். எவ்வளோ ரன் அடிக்கிறதா பிளான்? எனி பிளான்? பிளான்லாம் இல்லை, கோ வித் ஃப்ளோ தான் வாங்க அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் வச்சிருக்காங்க போல. ஸோ அடுத்த பால் ஸ்ட்ரெயிட்டா அடி. லாங் ஆஃப்ல ஒரு ஆள் இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, போன ஓவரில் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் ஆஃப் டாட் பால்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம டாட் பாலே பார்க்கல. ஒரு நல்ல விஷயம், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கிரீஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. பட் நான் அது வந்து ஒரு டவுன் லெக்கில் போட்டதுனால ஒரு ஒய்டு. ஸோ அதை ரிப்பீட் போட்டாகணும். 2 அப்பப்போ மிஸ் ஆகுது, சரி இல்லையே. 2 ஓவர் குரூஷியல் ஓவராக இருந்தது. போன ஓவர் 6 விட்டுருங்க. பட் தான் அது போன ஓவர் நல்ல ஓவர் தான். யா ஸ்லோவர் பால விட்டு ஆயிட்டார். என்னாச்சு கீப்பர் ஏன் அடிக்க வரீங்க? ஓ அவுட்டுக்கு எடுத்து கட்டிட்டு வந்தாரா? ஓகே
ஓகே, ரொம்ப நேரம் வந்து விக்கெட்டுக்கான அப்பீல் இருந்து அதை தொடர்ந்து நாங்கள் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பவுலிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா NVSS ரிவ்யூ போயிருக்கிறாங்க. காட் பிகைண்டுக்கு ரிவ்யூ பாருங்க. கம்ப்யூட்டர் ஜி வாங்க, டிஜே டப் போட வாங்க. ஸோ ஆக மொத்தம் வாங்கினவங்கள என்ன அப்படின்னா நாட் அவுட்டு அப்படின்னு தான் வந்திருக்குது. ஸோ அந்த வரிசையில் அடுத்த பால் என்னாச்சு? அது நாட் அவுட்டுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. பெட்டர் பால் வேரி பண்றாருப்பா பேச. ஒரு பால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா இன்னொரு பால் கொஞ்சம் மிக்சர்ல போறாரு, இன்னொரு பால் ஸ்லோவரா போறாரு, லென்த்தையுமே மிக்ஸ் பண்றாரு. நல்லா யோசிச்சு போறாருப்பா அந்த பவுலரு. ஷாட் ஃபிளாட்டா போயிருதே, பட் தான் லாங்ல ஆல் இருப்பாங்க. 1-2 கேள்வி. ஓகே, ரெண்டாவது நான் ஸ்ட்ரைக்ல இருந்து புஷ் பண்ணாரு, பட் நான் வந்து ஓட முடியல. ஏன்னா சூப்பர் த்ரோ அது அதனால. ஸோ ஒரு சிங்கிள். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ரிவ்யூவில் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அது கரெக்டு அப்படின்னு நல்ல ஒரு விஷயம். பா சீரப்பா பாருங்களேங்க. NVSS ஆடியன்ஸ் ஃபயர்டா இருக்காங்க. ஷாட்டுப்பா, அவ்வளோதான் குஷி ஆயிட்டாங்க. ஸோ குஷி ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா DBC திருவண்ணாமலை டீமு. ஐயா இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். என்ன ஸ்கோர் வரும்னு நினைக்கிறீங்க ஐயா? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ வந்தால் நல்லா இருக்குன்னு என்ன கேட்குறீங்களா? 65+ வந்தால் வின் பண்ணும். 65? சரி ஓகே. இல்லை வந்து ஆக்சுவலாக யார் இந்த பேட்ஸ்மேன்? ஷார்ட்டிஷ் பால் ஃபைன் லெக்ல ஓடுறாரு பாலை பிடிச்சிட்டாரா. நல்ல ஃபீலிங். ஃபைனல் ஆனதுல வந்து பவுண்டரி கொஞ்சம் முன்னாடி ஃபியூ இன்ச்சஸ் மோர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல பிடிச்சிருக்காரு. ஸோ நல்ல சேவங்க. ஸோ அருண் ப்ரோ ஒரே ஃபயராக இருக்குதுங்க டக் அவுட்டு. ஒரு பக்கம் DBC திருவண்ணாமலை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா NVSS. ரெண்டு பேரோட ஃபேன் பேஸ் நீ பெருசா நான் பெருசா எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரி. ஆமா, இங்க ஸ்கோர் போர்டுமே வந்திருக்குது. 4 ஓவர் முடிவில் 40 ரன் ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஒரே நிமிஷம். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக பேட்டிங் டீமில் யாருப்பா வந்து இந்த பேட்ஸ்மேன் ஆடினார்னா கிறிஸ் கெயிலே என் கண்ணு முன்னாடி வந்து காட்டுவார் அப்படின்னா யாருங்க? கிளி பச்சை கிளி. லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே, 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில. ஆஹா, நல்ல பால், நல்ல பால். சீரியஸ்லி
அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல ஒரு லென்த்தி டெலிவரி நல்லா இருந்தது. ஸ்ட்ரைட்டா அடின முயற்சி பண்ணா பால் மாட்ல ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். ஓகே ப்ரோ 65 சொல்லிருக்கீங்க. சப்போஸ் எனக்கு என்னமோ 50 வரும்னு தோணுது. 50 வந்தா இந்த பவுலர்ட்ட கொடுத்தா இவர் டிஃபன் பண்ணி கொடுத்துருவார். பும்ரா மாதிரி அவருப்பா. கரி அரவிந்தன் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவாரு, அவர் நல்லா போடுவார். சிறப்பு ப்ரோ. ஸோ நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி ப்ரோ, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. 2-2. நன்றி ஆகாஷ் ப்ரோ, நல்ல இன்டராக்ஷன் அங்க அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட. 65 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 41ல் இருக்கிறாங்க. பார்க்கலாம், பேலன்ஸ் பால் இருக்கு, என்ன நடக்கும்ன்றது பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்டா போயிருக்குதுப்பா. பட் பால் யாரில் இல்லை, தரையோட தரையா தான் போயிருக்குது. ஸோ ஜஸ்ட் 1 ரன். சிங்கிள் ரொட்டேஷன் இப்போதைக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் தேவைப்படுறது பவுண்டரிஸு. பவுண்டரி கணக்கு வந்தால் தான் ஒரு 50 மேலே வரும். கண்டிப்பாக நல்லா ஞாபகம் இருக்கும் டிபிசிக்கு. பட் என்விஎஸ்எஸ் அவ்வளோ ஈஸியான கொடுக்குற ஆளும் கிடையாது. ஷார்ட் டெலிவரி தூக்கி சாத்திரான மேட்ச் பண்ணாரு. பட்டனா அப்பர் எட்ஜ். ஸோ ஜஸ்ட் 1 சிங்கிள். இந்த மாதிரி எட்ஜுக்கெல்லாம் வந்து எப்படியுமே எப்படி பார்த்தாலும் ஃபீல்ட் செட்டப்பே வந்து பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்னும் ஃபைனலாக ஃபைனாக வைக்கணும், இல்லை தேர்ட் மேன் வந்து ஷார்ட் தேர்ட் மேனில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வைக்கணும். செம்ம டெலிவரிப்பா. இத்தனை பால அங்கிட்டீங்கன்னு சொல்லி லென்த்ல போட்டேன், ஒரு பால் தூக்கி சொருவினாரு பாருங்க. செம பாலு. செம்ம டெலிவரி, சீரியஸ்லி போன பால். ப்ரெஷர் போடுறாங்கப்பா என்விஎஸ்எஸ், ப்ரெஷர் போடுறாங்க டிபிசி மேல. நெஞ்சா அடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி. அடுத்த பால் மறுபடியும் தரையோட தரையா அடிக்கப்பட்ட ஒரு அடி. பவுண்டரிக்கான தேடல் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. கீப்பர் டைரக்ட் த்ரோ. கொஞ்சம் மிஸ் ஆச்சு. குவிக் ரன்னிங் மறுபடியும். கடைசி நிமிஷம் பரவாயில்ல, டீமுக்காக வந்து விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2+ ரன் ஓடி ரன் அவுட் ஆயிருக்கிறாங்க. இங்கே அவங்க எதிர்பார்த்த ஸ்கோர் வந்து வரலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே வந்து கடைசி ஒரு 3 ஓவரை செம்ம கம்பேக்கு என்விஎஸ்எஸ் டீம் கிட்ட இருந்து. தரமான ஒரு கம்பேக்கு சீரியஸ்லி. அஞ்சு ஓவர் முடிவுல 45 ரன் டிபிசி டீம் அடிச்சிருக்காங்க. 46 ரன் என்விஎஸ்எஸ்க்கு ஒரு டார்கெட். ஸோ இதை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய த்ரில்லர் கேமாக தான் அமையும் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்து இருந்து பார்ப்போம்.
DJ. Okay. DJ. Okay. 45ல முதல் இன்னிங்ஸ்ல முடிச்சிருக்காங்க இங்க டிபிசி திருவண்ணாமலை அண்ட் என்விஎஸ்எஸ் முத்துக்காடு டீமுக்கு தேவைப்படும் டார்கெட் 46. கிளி கேப்டன் கிளி வினோத் குமார் கிட்ட ஒரு நல்ல நாக்கு, அதனால பாத்தீங்கன்னா ஒரு 45 ஒரு நல்ல ஸ்கோர்ல முடிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸோட குட்டி சம்மரி அப்படின்னா அதுதான். இன்னும் 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. அது 2வது விக்கெட் லாஸ்ட் பால்ல தான் விழுந்தது. சீரியஸா சொல்றேன், என்னோட தலைவர் கோ கமெண்டேட்டர் அருண் ஸ்டைல சொல்லணும், சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இதுக்கப்புறம் மேட்ச் எல்லாமே சீரியஸா தாங்க போகும். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட்டா லாங் ஆன் கைக்கு சிங்கிள் மட்டுமே. அப்படியே போடு கமெண்ட்ரி, நம்ம கமெண்ட்ரியே தேவையில்லைங்க, கீப்பரோட கமெண்ட்ரி போதும். ஃப்ரீயா போடு, நீ எதையும் சேஞ்ச் பண்ணாத, புரியுதா? விக்கெட் கீப்பர் கிட்ட நான் இதை பாக்குறேன். கம் ஆன் ஆஷ். இதான் சூப்பர் பால், இதாயா லைன், இதாயா லென்த் அப்படின்னு இருக்காருங்க இங்க பவுலர் அரவிந்த் கிட்ட விக்கெட் கீப்பர். நீ எப்பவுமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா? அடுத்த பால், மாட்டிக்கிறாரு. ஆஹா சூப்பர் பால், மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஸ்ட்ரைட்டா ரன் எதுவுமே இல்லைங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடி டாட் வந்தது, இப்போ பாத்தீங்கன்னா பெரிய ஷாட் சாரியுமே டாட் வர ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா பிரஷருங்க 2 பேட்டர்ஸுக்கும். கமான் கரே. லோ ஃபுல் டாஸ், பா சமத்ரோ, ஆனா விக்கெட் கீப்பர் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டா. அப்படி என்ன ஓவருங்க, ரன் இது வரைக்கும் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் வந்திருக்குது. நீ நல்லா தான் நிக்கிற, அப்படியே கட்டாதீங்கடா. டாட்டோட முடிப்பாரா இங்க அரவிந்த்? அப்பீல் பண்ணிருக்காங்க, மேல போவாங்களா பாக்கணும். இப்போதைக்கு அம்பேர் இல்ல அப்படின்னு இருக்காரு, கொஞ்சம் யோசிக்கிறாரு விக்கெட் கீப்பரு. ஓவர் டன்னுங்க. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 1 for no loss. 1 தானா? ஆமா. ஸோ அப்போ இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது இந்த மேட்ச்ல. ஏன்னா ஒரு நல்ல டீம் விளையாடுறாங்க. ஸோ இவங்க டிபெண்ட் பண்ணுவாங்களா? இப்போ பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து நிறைய ஆக்ரோஷமான விஷயங்கள் வெளிவருது. DJ. Okay. முதல் ஓவர்ல ஸ்கோர் 1. செம பவுலிங் ஸ்டார்டிங்ல அரவிந்த் கிட்ட ஒரே ஒரு ரன்னு. அண்ட் இங்க பவுலிங்ல கோகுல் கிருஷ்ணன்.
ஸோ ஒரு குட்டி இன்ட்ராக்ஷனுமே வச்சோம் நம்மளோட டிபிசி திருவண்ணாமலை டீம் கிட்ட. எல்லாம் பேசினாங்க. ஷார்ட்டு சிங்கிள் மட்டுமே. சங்கமாம் ஆக்சுவலாக மைக்கில் மட்டும்தான் நம்ம கேட்டிருப்போம் 65 வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. பின்னாடி ஒருத்தர் சொன்னாருங்க 65லாம் வேணாம்ப்பா, டீம்ல பும்ரா போல்ட்லாம் இருக்காங்க, எனக்கு 40 போதும் அப்படின்னு. ஓ 40 போதும்னு வர சொன்னாங்களா? ஆமா, அப்ப டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க. பாருங்க கையில ஒரு கேட்ச் இல்ல, என்ன பாலுப்பா ஸ்கிடாய் போயிருக்கீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் 2 ரன் வந்திருக்கு 2 பால்ல. செம பவுலிங்க கோகுல் கிருஷ்ணாட்டே. நல்ல ஸ்டார்ட், பவர் பிளே முடிச்சாச்சு. ஸோ ஃபீல்டு எல்லாமே ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு. டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட், லாங் ஆன் லாங் ஆஃப், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் கிடையாது, எக்ஸ்ட்ரா டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ். ஸோ பாலை மேக்ஸிமம் ஆஃப் சைடு இல்லைனா ஆஃப் ஸ்டிக் இல்லைனா மிடில் ஸ்டிக் லைனில் வைக்க போறாரு ஆகாஷ். எஸ். ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் நம்ம போட போறோம். ஸோ அடுத்த மேட்ச் அதாவது டேட் 22 மூணாவது மேட்ச் பொன்மார் கிரிக்கெட் கிளப் மற்றும் ஜிஎஸ்சிசி இந்த இரு அணி விளையாட போறாங்க. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பொன்மார் அண்ட் நியூ கல்பாக்கம். ஸோ இந்த இரு அணி கேப்டன்கள் தயவுசெய்து ஜெர்சி போட்டுட்டு டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பொன்மார் கிரிக்கெட் கிளப் பொன்மார், ஜிஎஸ்சிசி நியூ கல்பாக்கம். மூணாவது போட்டிக்கான டாஸ். ஸோ எஸ், அது எத்தனாவது மேட்ச்னு பார்த்தீங்கன்னா 230வது மேட்ச் ஓவராலா. அண்ட் இன்னைக்கு நாளுக்கான சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளுக்கான 3வது மேட்ச். சூப்பர் பவுலிங். அப்பா விட்டலா கீப்பர் எங்க அந்த பாலை வந்து எடுக்கிறாருன்னு பாருங்கப்பா. கிட்டத்தட்ட நெஞ்சு கிட்ட எடுக்கிறாரு பாலை. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபேஸ் ஸ்டெம்பர் பால்ல இது போடுறாரு அப்படின்னா சீரியஸா கோகுல் கிருஷ்ணன் நல்ல ஃபாஸ்ட் பாலரா தெரியுறாருங்க. எஸ், ஓவரும் முடிவுக்கு வருகிறதுங்க. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. வா டைட் பவுலிங், செம டைட் பவுலிங். ஜிஎஸ்சிசி கேப்டன் தயவுசெய்து எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க. நியூ கம் டீம் அந்த கேப்டன் கொஞ்சம் வாங்க. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. இன்னும் பார்த்தீங்கன்னா 43 ரன் வேணுங்க 3 ஓவரில். சங்கமாம் so to you for the toss for match number 3. இன்னைக்கு நாளுக்கு ஓவராலா மேட்ச் நம்பர் 230 between பொன்மார் கிரிக்கெட் கிளப் from பொன்மார் vs GSCC from நியூ கல்பாக்கம். ஸோ இப்போ டாஸ் மூணாவது போட்டிக்கான டாஸ் போடுறோம். பொன்மார் கிரிக்கெட் கிளப் மற்றும் ஜிஎஸ்சிசி இந்த இரு அணிகள் விளையாட இருக்கின்றார்கள். ஸோ ஜிஎஸ்சிசி கேட்க போறாங்க. எஸ் 8 cities. ஸோ ஜிஎஸ்சிசி டாஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஜிஎஸ்சிசி டாஸில் வெற்றி பெற்று முதலில் இருக்கின்றார்கள். ஆகாஷ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சங்கமாஸ். ஜிஎஸ்சிசி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கா கரெக்டா? எஸ். ஓகே.
4க்கு 2ங்க. 2 ஓவர் முடிவுல நோ லாஸ்ல இருந்தது. 2 பால்ல 2 விக்கெட் பேக் டு பேக். ஆஹா அடிச்சிருக்காரு ஃபைனலி. ப்ரோ சூப்பர் காலிங் ப்ரோ. சீரியஸா செம காலிங். ஹைட்டா இருந்தவே காலை கொடுத்துட்டாங்க லாங் ஆன் ஃபீல்டர். நானே பாத்துக்கிறேன் நீ வரவானப்பா மிட் விக்கெட்னு. 3வது விக்கெட் வசந்த் வந்த முதல் பால்லயே அவரோட விக்கெட்டையும் இழக்கிறாருங்க இங்க. யாரும் எதிர்பார்க்காத விதத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வருது. ரொம்ப ரெண்டுமே ஈக்குவலான டீம். பட் பேட்டிங் கரிகாட்டுக்கு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இருக்கு. மொமெண்டம் அப்படியே வந்து திருவனந்தபுரம் பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கு. NVSS இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஒரு பேட்டரா என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இன்டென்ட்ங்க. லூஸ் பால்ஸ் கண்டிப்பா ஃபுல் டாஸ் வரும், கண்டிப்பா ஷார்ட் லென்த் வரும். அந்த பாலை டார்கெட் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற பால் சிங்கிள் ஆனா போதுங்க. ஆனா டூ லேட்டா அப்படின்ட்டு வருது. ஏன்னா ஒன்று 42 ரன் வேணும் 15 பால்ல. பா அப்படியே விஷயத்தையே தலைகீழ போட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் அதை திரும்ப சொல்றேன், 40 இருந்தாலே நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஷாட்டா சூப்பர் பவுண்டரியா? நல்ல ட்ரை. பவுண்டரி 1 பவுண்டரி. பவுண்டரிங்க தேவையான நேரத்துல ஒரு பவுண்டரி. DJ K. ஃபைனலி அந்த மொமெண்டம் பிரேக் ஆகுற மாதிரி, மொமெண்டம் பேட்டிங் டீமுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பவுண்டரி அடிச்சிருக்கா அப்படி. அஜித் ஆஹா போயிடுச்சு 6. 6ங்க தேவையான நேரத்துல ஒரு 6. இதாங்க எதிர்பார்க்குது ஊரு. திரும்ப அந்த லென்த்ல போடப்பட்ட பால் தான் ஸ்ட்ரைட்டா அடிச்சு விட்டுருக்கா அப்படி சிங்கிளுக்கு. சிங்கிளோட 3வது ஓவர் ஒரு முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 15. நல்ல ஓவருங்க. ஃபைனலி 12 ரன் 3வது ஓவர்ல 31 அடிக்கணுங்க. லாஸ்ட் 2 ஓவர்ல 31. டார்கெட் வந்து 15 வரைக்கும் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் டீம் கையில மேட்ச் போற சான்சஸ் அதிகம். இந்த ஓவர் ரொம்ப முக்கியமான ஓவர். 4வது ஓவர் முக்கியமான ஓவர் போடுவதற்கு யார் வர்றாரு பாப்போங்க. நட்டு பவுலிங் உள்ள வந்திருக்காரு. 2 விஷயம் இந்த ஓவர்ல நடக்க போகுது. ஒன்னு நட்டு பேட்டர்ஸோட நட்டெல்லாம் கழட்டி எடுக்க போறாரு, இல்லனா பேட்டரு நட்டுவை கழட்டி எடுக்கணுங்க. என்ன 2 விஷயம், இது 2த்துல 1 நடக்க போகுது. ஃபேஸ பாருங்க. எப்பா என்னமா போடுறாரு. ஆம்ஸ் அந்த ரிலீஸ பாத்தீங்களா போடும்போது? சொல்லுங்க ஆகாஷ். ரிலீஸ பாருங்க, போடும்போது ரிலீஸ பாருங்க. ஓகே. கையில இருந்து நல்ல ஷாட். சிங்கிள் மட்டுமே. ஸ்லாட்ல இருந்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அண்ட் ஒரே ஒரு ரன். இந்த ஓவர் முக்கியமான ஓவர். ஸ்டார்ட் பண்றப்ப அதே தான் சொன்னேன். இந்த ஓவர் முக்கியமான ஓவர். 30 ரன் ஆக்சுவலா அடிக்கணும் 10 பால்ல. 4 பால்ல ஒரு 15 ரன் அடிக்க பார்க்கணுங்க. டோர்னமெண்ட்ல சூப்பரா இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. இன்னொரு பெரிய ஷாட். ஆள் இருக்காங்க ஸ்வீப்பர்ஸ்ல. ஒரு ரன் மட்டுமே வேணாப்பா. நல்ல த்ரோங்க. ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோ ஹையா இருந்தாதான் நீங்க 3rd ரவுண்ட் வரைக்கும் வர முடியும். 3rd ரவுண்டே ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையா இருக்கணுங்க. வர பால்ஸ்
கேட்ச் எடுக்கணும், ரன் அவுட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்னொன்னையும் பார்க்கணும். டிபிசி திருவண்ணாமலை சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. இங்க நல்லா பின்னாடி போனாரு, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி எதிர்பார்க்கல, பட் இது ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நேரத்துல மிஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன் தான், அந்த அளவுக்கு பால்ல ஃபேஸ் இருக்கு. மேல போட போட ஃபாஸ்ட் இன்னமும் ஆகும் பால். ஸ்டெப்பர் பால் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஷார்ட்டா வைக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க ஒரு பால் கூட. அடிச்சாயிருந்தா காலி, பரவாயில்லங்க. இன்னும் 2 சான்ஸ். கண்ணா 2 அடித்தீங்க ஆசையான்ற மாதிரி. ஆனா எதுவுமே நடக்கல, ஒரே ஒரு 2 மட்டும் தான் வந்திருக்கு. லாஸ்ட் பாலுங்க. 28 in 7 balls. 28 ரன் 7 பால்ல எல்லா பாலும் பவுண்டரி வேணும். இங்க இருந்து ரிக்வயர்ட் ரேட் சிம்பிள் ஈக்குவேஷன் சொல்லணும்னா வைடு. சோ சங்கமாம்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பா லைவ்லயுமே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நிச்சயமா சண்டே டைம் எடுத்தனால லைவ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இல்ல சொல்ல வர விஷயம் இதுதான், இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட் போடுற பவுலர்ஸே பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் போடுறது கிடையாது. ஆனா இந்த நார்மல் ஃபேஸ்ல போடுறவங்க நிறைய ஷார்ட் பால் போட்டு அடி வாங்கி நம்ம பார்த்தோம்ல. எஸ், ஒரு லெசனா கத்து கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க. ஃபாஸ்ட் இருந்துச்சு, போகலங்க, பாலே போகல. செம்பர் பால் பொறுத்த வரைக்கும் மேல போட்டாலே போடும், மேல குட்லெட்ல வச்சாலே போதும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. செம ஓவர் கண்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல. 4 ரன் 19க்கு 3 4 ஓவர் முடிவுல. லாஸ்ட் ஓவர்ல 27 ரன் அடிக்கணுங்க என்விஎஸ்எஸ். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கௌதம். மேட்ச் இன்னும் ஓவர் இல்ல, இந்த ஓவர் கரெக்டாக போடணும். குல்லா போட்ட கௌதம். ஷாட் ஹைட்ல ஆறா எங்கேயோ டிஸ்டன்ஸ் போச்சுங்க. எஸ், 6. மங்காத்தா மூவில ஒரு டைலாக் வரும், அஜித் சார் சொல்லுவாரு, திங்க் பாசிட்டிவ் சாவல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இங்க அஜித் ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. சிங்கிள் என்னப்பா எதுக்கு ஓடி வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கால். ரன் அவுட்டுங்க. ஒரு நிமிஷம் கண்ணு அசந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். குட்டி மிஸ்டேக் லீட் டு விக்கெட்டிங்க. ஆகாஷ், எஸ், அவங்க 2 ரன் முன்னாடியே ஓடிட்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பவுலர் 2க்கு தான் பால் போயிருந்துருக்கும். அப்பனா அதுதான் சொல்றேன், இஸ் கம்ப்ளீட்டா இன்டெலிஜென்ஸ் சங்கமம்ஸ். அது இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல்டர் உஷாரா பால். ஏன்னா பவுலர் எண்ட்ல ஓடுற பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாரு. ஷாட் ஆடி முடிச்சுட்டு ஓடணும். ஆமா, நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் ஈஸியா ரீச் ஆயிடுவாரு. அங்க வந்து யோசிச்சு அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதனாலதான் அஜித் கொஞ்சம் வந்து அன்னாப்பியா இருந்தாரு அந்த விக்கெட்ல. 2வது ரன் அங்க இல்லவே இல்லைங்க.
Dot ball. முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான் போட்டு சும்மா ரெண்டு பால் ஃப்ரீயா போடு ஒண்ணு இல்ல மேட்ச் முடிஞ்சிச்சு ஷாட் அவுட்டா கையுள்ள அவுட் ஆனா ட்விஸ்ட் இன் தி பிளாக் என்னன்னா நோ பால். நோ பால். கோபாலு எதுக்கு இப்போ நோ பால்? அந்த மாதிரி ஆயி போச்சு போ. லெக் அம்பர் ஏதோ சொல்றாரு பாருப்பா, பாருப்பா தேர்ட் அம்பர். இல்ல பார்த்தாச்சு என்னன்னா நோ பால். அவருக்கு டோர்னமெண்ட் முடிதுள்ள ஒரு பீரோ வேணும் அம்பர். சைஸ் நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க பவுலிங் டீம். ரிவ்யூவா? ஆமா. ரொம்ப நேரமா கேக்குறாரு. அததான் நான் பால் ரொம்ப பீரோ இல்லாம ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாரோ அப்படின்னு நினைச்சேன். அததான் நான் பால். தம்பி யாரு சனத்தவக்களை திருப்பி போட்டா மாதிரியே இருக்கா பொங்கல்குமார். ஏய் டிஜே உனக்கே வா இது. கடைசியா அவனுக்கே அவன் டைலாக் போடுறான் பாத்தீங்களா? நோ பால் தாங்க இருந்த காலே தான் நோ பால். எஸ் நோ பால் தாங்க. ஏப்பா கோபாலு எதுக்கு வச்ச குறி தப்பாது. அம்பேர் சொன்னா தப்பு. சோ எங்களுக்கே கொடுத்தீங்களே நோ பால். பவுலரை மாத்த அந்த பால் தான் இந்த பால். 2 பால் பாக்கி இருக்கு, வேற பவுலர் போடணும். 2 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும் ஐயா. ரெண்டு பாலுக்கு 18. ஆமா ஆமா ஆமா. சோ எதிர்பார்க்கிற அந்த பால் அமையக்கூடாது. அமைஞ்சதுன்னா மறுபடியும் பேட்டிங்க்கு சாதகம் தான். சும்மா போடு ஓடி ஒரு 6 அடிச்சிட்டோம் 2 6 பரவாயில்ல சும்மா போடு காட்டிட்டோம். பெரிய ஷாட் முடிஞ்சது. அவுட்யா என்னன்னா ஃப்ரீ ஹிட்ல ரன் அவுட் ஆக்சுவலா. அதான் விஷயம். அவர் கேட்ச்னு நினைச்சுட்டு போயிட்டாரு. ஆமா ஃப்ரீ ஹிட்னு அவருக்கு அந்த மைண்ட்ல இல்ல. ஆல்மோஸ்ட் மேட்ச் கையை விட்டு போனத. பரவாயில்ல. என்விஎஸ்எஸ் சீரியஸா என்விஎஸ்எஸ் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க. இவ்ளோ ஹெட் டவுன் பண்ண வேணாம். நல்லாவே ஆடி இருக்கீங்க டோர்னமெண்ட். 4 உங்களுக்கு இல்ல ப்ரோ. அவ்வளவுதான். லாஸ்ட் பால். ரெண்டாவது மேட்சுமே இங்க வந்து முடிவுக்கு வரப்போகுது. இன்னொரு டாமினேட்டிங் வெக்டரி. சங்கமாம்ஸ் நிறைய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நிறைய டாமினேட்டிங் வெக்டரிஸ் பார்க்குறோம். என்ன நினைக்கிறீங்க? ஆமா 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 நேத்திக்கும் அது போல தானுங்க. இனி வர மேட்ச் எல்லாம் அப்படிதான் இருக்கும். க்ளோஸ் மேட்சஸ் வரும். ஏதாவது வெரி ரேரா முடியும் நீங்க சொல்ற மாதிரி. ஆனா நேத்திக்கு அப்பா கிட்டத்தட்ட 4 மேட்ச் க்ளோஸ் மேட்ச். அவுட்டுங்க. லாஸ்ட் பால்ல போல்டு. அதோட பாத்தீங்கன்னா டிபிசி திருவிடண்டை வெற்றியை வந்து இங்க பதிவு பெறாங்க. 45 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க சங்கமாம்ஸ். எஸ் சூப்பர்ங்க. டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வர டீம் இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ் வாழ்த்துக்கள் கிளி. அவர்தான் நல்லா ஆடினாரு. 22 ரன் 14 பால்ல. பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் பிரதீப் எடுத்திருக்காரு. அண்ட் கௌதம் 1 விக்கெட். சூப்பரா கோகுல் கிருஷ்ணா அண்ட் அரவிந்த் அவங்க கொடுத்த ஸ்டார்ட் கம்ப்ளீட்டா இங்க வந்து கேமே மாத்திருச்சு. வாழ்த்துக்கள் பிரதர்ஸ். இதுதான் ஓவரால் சம்மரி. அண்ட் ரைட் நவ ஓ டு தி பிரசன்டேஷன். வெற்றி பெற்ற திருவிடந்தை அணிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். டே 22 மூணாவது போட்டி மிக சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. டிபிசி திருவிடந்தை மற்றும் NVS முட்டுக்காடு ஆகிய அணிகள் மோதியது. இறுதியாக டிபிசி திருவிடந்தை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் விளையாட்டுக்குழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி திருவிடந்தை டீமை கேட்டுக்கொள்கிறோம்.